அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக இந்திய அரசியலமைப்பு, அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இதிலிருந்து முக்கியமான வினாக்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை தலைமை ஏற்றும்படி நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தை தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை தலைமை ஏற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.பி. கிருபாலினி என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகள், எத்தனை நாட்கள் மற்றும் எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? இதில் நம்ம நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போது எத்தனை அமர்வு, எத்தனை நாட்கள் மற்றும் எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கூற்று 1 பாருங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. கூற்று 2 1942ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுல உங்களுக்கு தெரியும், கூற்று 1 சரி, 2 தவறான கூற்றாகும். அந்த அமைச்சரவை தூதுக்குழு 1942ங்கிறது தவறான ஆண்டு. தவறான இணையை காண்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946. முதல் கூட்டத்தின் கருப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு. முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இந்திய நிர்ணய சபையின் துணை தலைவர் எம்.என். ராவ் என்பது தவறான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பு கூறுகளில் தவறானது எது? அப்படி ஆப்ஷன் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு கூறுகளில் இது நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது. மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. இரட்டை குடியுரிமை வழங்குகிறது என்பது தவறு. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது என்பது சரி. ஆப்ஷன் சி தான் இதற்கு தவறான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது எத்தனை பகுதிகள், சரத்துக்கள் மற்றும் அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? அப்போ தொடங்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள், 395 சரத்துக்கள், 8 அட்டவணைகள் இருந்தன என்பது சரியான விடை. கூற்று 1 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் உள்ளது. இந்த பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு பற்றியவற்றுள் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இதுல அப்படி பாருங்க. இது நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது என்பது சரி. ஜனவரி 26, 1949 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான ஒன்று. நவம்பர் 26, 1949 இதில் 2 கேள்விகள் வரும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதே மாதிரி நடைமுறைக்கு வந்த நாள். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை என்ன? இதுவும் கேட்ட கேள்விதான். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு என்பது சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. பிரிட்டன் அமைப்பு சட்டத்தின் ஆட்சி, தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசமைப்பு திருத்த முறை, ஜெர்மனி வெய்மரிலிருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, ஆஸ்திரேலியா இடைக்கால தடையாணைகள் என்பது தவறான இணையாகும். பின்வருவனவற்றில் இந்திய அரசு சட்டம் 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எடுக்கப்பட்டவை என்ன? இதுல பாருங்க. ஆளுநர் பதவி, பொது தேர்வாணையங்கள், நாடாளுமன்ற அரசு, நீதி சீராய்வு. இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதவி, பொது தேர்வாணையங்கள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பொறுத்துக. இந்திய அரசமைப்பின் தந்தையார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார்? முகவரியை அரசியலமைப்பின் திறவுகோல் என்றவர்? குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இது நமக்கு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. இந்திய அரசமைப்பின் தந்தை B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன்ஸ் ரைஜடா என்பவர் சரி. முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என்றவர் எர்னஸ்ட் பார்க்கர். குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை.
பின்வருவனவற்றில் இந்திய அரசால் 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயற்கை சின்னங்களுள் தவறானது எது? இதுல தேசிய மரம் ஆலமரம், தேசிய மலர் தாமரை, தேசிய பழம் மாம்பழம், தேசிய விலங்கு புலி என்பது 1950இல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தவறான இயற்கை சின்னமாகும். பின்வருவனவற்றில் தவறான இணை எது? தேசிய பறவையாக மயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1963 தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேசிய ஆறு கங்கை 2008ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசில்லஸ் 2012ஆம் ஆண்டு. தேசிய பாரம்பரிய விலங்கு யானை 2006 என்பது தவறான இணையாகும். அடுத்த ஒன்று, தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? தேசிய கீதம் எழுதியவர் யார்? தேசிய பாடல், தேசிய உறுதிமொழி எழுதியவர் யார்? தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா. அடுத்தவர் பாருங்க, தேசிய கீதம் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய உறுதிமொழி எழுதியவர் பிதிமார வெங்கட சுப்பராவ். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அக்டோபர் 2 காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க, எந்த ஆண்டுன்னு பாருங்க. 2007ஆம் ஆண்டு தான் காந்தியடிகளின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அங்கீகரித்தது. பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? இந்திய தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் 3:2. விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. விடுதலை நாளாக ஆகஸ்ட் 5, 1947 அன்று இந்தியா தேசிய கொடியை மகாத்மா காந்தி அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றினார். அப்போ அவர் நவகாலிங்கிற இடத்துல இருப்பார். இது ஆப்ஷன் டி தவறான கூற்றாகும். பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள்? அவர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவில் அவங்க பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆன்சர் மார்ச் 22, 1957 என்பது சரி. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை தமிழகத்தை சார்ந்த டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு இது நம்ம மறக்க மாட்டோம், 2010ஆம் ஆண்டு. இது பாக்ஸ் டைப்லேயே கேள்விகள் இருக்கும். அடுத்தது அட்டவணை 12வது அட்டவணை எதை பற்றி பேசுகிறது? 11வது அட்டவணை. அடுத்தது பாருங்க, 10வது அட்டவணை 9வது, 12வது அட்டவணை நகராட்சிகள், 11வது அட்டவணை எதுன்னு பாருங்க பஞ்சாயத்துகள், 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் 1985, 9வது அட்டவணை பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தங்கள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களவையின் இடங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது? மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது குறிப்பிடும் அட்டவணை 4வது அட்டவணை என்பது சரி. தவறான இணையை கண்டறிக. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் தவறான இணை எது? இதில் 21வது சட்ட திருத்தம் சிந்தி, 71வது சட்ட திருத்தம் கொங்கணி, மணிப்பூர் மற்றும் நேபாளி, 92வது சட்ட திருத்தம் போடா, டோக்ரி, மைதிலி மற்றும் சாந்தலி, 12வது சட்ட திருத்தம் மராத்தி என்பது தவறான இணையாகும். இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற சிந்தனை எதிலிருந்து பெறப்பட்டது? எந்த புரட்சி? இது நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். பிரெஞ்சு புரட்சி 1789ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற சிந்தனை முகவரியில் பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி என்ற சிந்தனை எதிலிருந்து பெறப்பட்டது? சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. ஆன்சர் கரெக்ட் தான். ரஷ்ய புரட்சி 1917 பெறப்பட்டது. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு உறுப்பினர்கள் அல்லாதவர் யார்? இதுல கோபாலசாமி ஐயங்கார், சையது முகமது சதாத்துல்லா, டாக்டர் KM முன்சி, வெங்கடாச்சலையா இவர் அந்த வரைவுக்குழு உறுப்பினர்களில் அல்லாதவராவார். இந்திய நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக செயல்பட்டவர் யார்? நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக PN ராவ் என்பது சரியான விடை. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் NA பல்கிவலா என்பவர் சரியான விடையாகும்.
பின்வருவனவற்றில் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என தீர்ப்பளித்தது? அது வழக்கு சம்பந்தமா கேள்விகள் அடிக்கடி வரும். பெருபாரி வழக்கு 1960 என்பது சரியான விடை. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது? அது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அது ஆந்திர பிரதேசம் என்பது சரி. பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இதுல அந்த மொழிவாரி மாநிலங்கள்ல தார்குந்த் குழு என்பது பொருந்தாத ஒன்று. எஸ்கே தார் குழு, பசல் அலி குழு, ஜேவிபி குழு, இதெல்லாம் இந்த மொழிவாரி மாநிலத்துக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள். இந்திய அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய எம்என் வெங்கடாச்சலையா தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைத்த ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராயப்பட்ட குழு அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 2000 ஆண்டு என்பது சரி. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி இந்தியா எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களாக 1956 இருந்தது? ஆன்சர் 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் என்பது சரி. தவறான இணையை கண்டறிக. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர் குரூப் 4க்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா 25வது மாநிலமா எது அப்படிங்கிறதுல அடிக்கடி கேள்விகள் வந்திருக்கு. இப்போ ரீசன்ட் நடந்த 2ல் இது மாதிரி கேட்கல. முதல்ல ஆனால் அடிக்கடி இதை கேட்டுட்டே இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 16வது மாநிலம் நாகாலாந்து, 17வது மாநிலம் ஹரியானா, அடுத்தது 25வது மாநிலம் கோவா, 22வது மாநிலம் ஹிமாச்சல் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்க, பொறுத்துக 10வது திருத்தச் சட்டம் எதை பற்றி? 14வது, 12வது, 22வது திருத்தச் சட்டம். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. 10வது திருத்தச் சட்டம் இது பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தில் தத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இணைந்தது. அடுத்தது உங்களுக்கு 14வது திருத்தச் சட்டம் இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது. அடுத்தது 12வது திருத்தச் சட்டம் இந்திய ஒன்றியத்தில் கோவா, டையூ மற்றும் டாமன் இணைப்பு. 22வது திருத்தச் சட்டம் அசாம் மாநிலத்தின் உள்ளேயே மேகாலயாவிற்கு சிறப்பு சுயாட்சி அந்தஸ்து. இதுல ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. எந்த சட்ட திருத்தத்தின்படி ஒடியாவை ஒரியா என மாற்றி ஒரியா மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா என்று உச்சரிக்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? 96வது திருத்தச் சட்டம் 2011 என்பது சரி. எந்த சட்ட திருத்தத்தின்படி டெல்லி தேசிய தலைநகர பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் டெல்லி ஒன்றிய ஆளுமைக்குட்பட்ட பகுதியாக சிறப்பிடம் வழங்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 69வது திருத்தச் சட்டம் 1991 மேற்கொள்ளப்பட்டது. பொறுத்துக அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த பகுதியில் உள்ளது? அதே மாதிரி அவசர நிலை சரத்துகள், அலுவலக மொழிகள், தீர்ப்பாயங்கள், இதெல்லாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி 20. அடுத்தது பாருங்கன்னா அவசர நிலை சரத்துக்கள் பகுதி 18. அலுவல் மொழிகள் எதுலன்னு பாருங்க, பகுதி 17. அடுத்தது உங்களுக்கு தீர்ப்பாயங்கள் 14A உள்ளது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்று கூறுகிறது? அது எந்த சரத்து? அது சரத்து 1 என்பது சரியான விடை. அரசியலமைப்பின் 9B இந்திய அரசியலமைப்பில் இணைக்கும் போது பிரதமராக பதவி வகித்தவர் யார்? அரசியலமைப்பின் பகுதி 9B இந்திய அரசியலமைப்பின் இணைக்கும் போது பிரதமராக வகித்தவர் திரு மன்மோகன் சிங் என்பது சரி. கூற்று சிட்டிசன் என்னும் சொல் சுவிஸ் என்னும் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கூற்று 2 பாருங்க, இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். இதுல சிட்டிசன் என்னும் சொல் லத்தீன் தான், கிரேக்கம்ங்கிற தப்பு. 1 தவறு, 2 சரியான கூற்று. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த தினத்தை பிரவாசி பாரதிய தினமாக கொண்டாடப்படும் நாள் எந்த நாள்? காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த நாளை பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய தினமாக ஜனவரி 9 அன்று அனுசரிக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் ஒரு நற்குடிமகனின் பண்புகளில் தவறானது எது? அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல், இனப்பாகுபாடு காட்டுதல் என்பது தவறுதான். சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமைப் பணிகளை செயலாற்றுதல். இதுல இனப்பாகுபாடு காட்டுதல் என்பது ஒரு நற்குடிமகனின் பண்புகளில் தவறான ஒன்று. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியின் சரத்துகள்
5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி பேசுகிறது. அதே மாதிரி முன்னுரிமை வரிசைப்படி பிரதமர் நாட்டின் முதல் குடிமகன் என்பது தவறுதான். ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். இதுல ஆப்ஷன் பி வந்து தவறான ஒன்று. பின்வருவனவற்றில் தவறானது எது? குடியுரிமை இழப்பு பற்றிய 5 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது. இது வந்து தவறான ஒன்று. ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்பட்டது. ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமை இழக்கப்படுகிறது. இதுல குடியுரிமை இழப்பு பற்றி 5 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது என்பது தவறான ஒன்று. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? ஒரு வெளிநாட்டவர் எதன் மூலம் பார்த்தீங்கன்னா இயல் உரிமை மூலம் வந்து குடியுரிமையை பெற முடியும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி தலைவராக இருந்தவர் அவர்தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பது சரி. இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார்? அவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன? மொத்த மொழிகள். அதே மாதிரி திராவிட மொழிகள் பார்த்தீங்கன்னா 4 திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன என்பது சரி. கடைசி ஒன்று, 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. 1935ஆம் ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 6 அடிப்படை உரிமைகள் இருந்தன. தற்போது அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமைகள் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறு. முதல்ல 7 இருந்தது, தற்போது 6ங்கிறது தான் சரியான விடை. பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுவிழக்க செய்கிறது என்பது தவறு. இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. இதில் ஆப்ஷன் சி வந்து தவறான கூற்றாகும். நீதி புனராய்வு பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து என்ன? நீதி புனராய்வு சரத்து 13 என்பது சரி. வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்? வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் கிராவின் ஆஸ்டின் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் எச்சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் அது எந்த சட்டப்பிரிவின் படி உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். சட்டப்பிரிவு 19இல் 1A என்பது சரியான விடை. கூற்று 1 பாருங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது பிரிட்டிஷ் கருத்தாகும். கூற்று 2, இந்திய அரசியலமைப்பில் சரத்து 13 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 வந்து இந்த சரத்து 13 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது என்பது தவறானது. அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார்? அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக உள்ளது ஆப்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சதான் உச்சநீதிமன்றம். அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமையை நீக்கிய பிறகு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சரத்தின் கீழ் சொத்துரிமை ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது? சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து அதை நீக்கினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 12ல் சரத்து 300A கீழ் வந்து சொத்துரிமை உள்ளது என்பது சரி. தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் அல்லது பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடியினருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அதிகாரம் அளித்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? அந்த சட்ட திருத்தம் ஆன்சர் கரெக்ட் தான். 93வது சட்ட திருத்தம் 2005ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவிற்கு 10% இடஒதுக்கீடு அளித்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது?
அந்த சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 103வது சட்ட திருத்தம் என்பது சரி. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. இதில் சரத்து 16 உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். சரத்து 17 தீண்டாமையை ஒழித்தல். இது ஒரு முக்கியமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரத்து 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்தல். சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அரசியலமைப்பின் எந்த சரத்து இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி கூறுகிறது? இது நம்ம அடிக்கடி பார்த்தது. சரத்து 18 என்பது சரி. தற்போது இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை வகையான சுதந்திர உரிமைகளை வழங்குகிறது? அது பார்த்தீங்கன்னா 6 வகை என்பது சரியான விடை. கூற்று 1 பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 20 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையை தருகிறது. கூற்று 2 இந்திய அரசியலமைப்பின் சரத்து 22 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமையை தருகிறது. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளுமே தவறான ஒன்று. அடுத்தது பொறுத்துக. சமத்துவ உரிமை. இது அப்படி ஆப்ஷனில் பாருங்க. சரத்துக்கள் 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை சரத்து 19 முதல் 22 வரை. அடுத்தது அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் சரத்து 32. சமய சுதந்திர உரிமை சரத்துக்கள் 25 முதல் 28 வரை. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தில் இடம்பெற்றுள்ளது? சுத்தமான குடிநீர் பெறுதல் சரத்து 21 இடம்பெற்றுள்ளது என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் 44வது சட்ட திருத்தம் 1978 படி சொத்துரிமை சரத்து 31 நீக்கப்பட்ட போது பிரதமராக பதவி வகித்தவர் யார்? சொத்துரிமை சரத்து 31 நீக்கப்பட்ட போது பிரதமராக பதவி வகித்தவர் மொரார்ஜி தேசாய் என்பது சரி. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தை பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறுகிறார்? இது சரத்து 32 அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 அடிப்படை உரிமை பற்றி கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பின் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் சரத்துக்கள் 16 முதல் 32. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 1, 3 கூற்று சரி, 2 வந்து தவறான ஒன்றாகும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சரத்தின் கீழ் உள்ள சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? அதுல சரத்து 19 உள்ள அந்த சுதந்திரம் வந்து தாமாகவே நிறுத்தப்படுகிறது என்பது சரி. கூற்று 1 இந்திய அரசியலமைப்பின் சரத்து 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பற்றி கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 28 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் பற்றி கூறுகிறது. இதுல பார்த்தோன்னே 1 சரி, 2 வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றாகும். பின்வரும் அடிப்படை உரிமைகளில் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சரத்துக்கள் எவை? இதுல சரத்து 15, 16, 29, 30, 19 இதுல எந்த சரத்துக்கள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே? இதுல என்னென்ன சரத்துன்னு நம்ம பார்த்தோம். அனைத்துமே வந்து இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்படும் சரத்துக்களாகும். கூற்று 1 நீதி பேராணைகள் 5 வகைப்படும். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வருவனவற்றில் எந்த நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது? அது எந்த நீதி பேராணை? ஆன்சர் தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இதுதான் வந்து சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. கூற்று 1 இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 சரத்துக்கள் 36, 51 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறுகிறது. கூற்று 2 இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என
அம்பேத்கர் கூறுகிறார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கூற்று 1, சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் நோக்கம். கூற்று 2, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல தவறானது எது? இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் பெறப்பட்டது என்பது தவறான ஒன்று. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமான ஒன்று. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பது இதற்கு தவறான ஒன்று. ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது? அந்த விதி பார்த்தீங்கன்னா 29இல் 1 என்பது சரி. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளின் பிரிவுகளில் தவறானது எது? இதுல சமதர்ம நெறிமுறைகள், தாராள அறிவு சார்ந்தவை, காந்திய நெறிமுறைகள். இதுல வந்து எதுவுமே தவறானது கிடையாது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்து இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே விதமான பொது சிவில் சட்டம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது? அந்த சரத்து பார்த்தீங்கன்னா சரத்து 44 என்பது சரி. பின்வருவற்றில் எது சரி? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இது நம்ம பார்த்ததுதான், சோவியத் யூனியன் என்பது சரி. பின்வருவனவற்றில் சரியான கூற்று எது? அடிப்படை கடமைகள் இது பகுதி 4A கீழ் இணைக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் தலைமையில் அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய குழு அமைத்தது. இதுல பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2மே சரியான கூற்றுகளாகும். கூற்று 1, 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் 10 மட்டுமே இருந்தது. ஆனால் தற்போது மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் உள்ளது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. 11 அடிப்படை கடமைகள் தற்போது உள்ளது. பொறுத்துக. சரத்து 21A கல்வி கற்பதற்கான உரிமை. சரத்து 39A சமநீதியும் இலவச சட்ட உதவியும். அடுத்தது சரத்து 40 ஊராட்சி மன்றங்களை அமைத்தல். சரத்து 51A வந்து அடிப்படை கடமைகளை பற்றி பேசுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளில் இடம்பெறாதது எது? சமவேளைக்கு சம ஊதியம், பன்னாடுகளிடையே அமைதியையும் காப்புணர்வையும் வளர்த்தல், வேளாண்மை கால்நடை பேணுகை ஆகியவற்றின் அமைப்பு, தனி மனித சுதந்திர உரிமை என்பது இதுல பொருந்தாத ஒன்று. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஆட்சித்துறையினும் நீதித்துறையை பிரிக்கிறது? ஆட்சித்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது எந்த சரத்து? சரத்து 50 என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்து அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் பற்றி கூறுகிறது? அது ஆப்ஷன்ல சரத்து 51AH என்பது சரியான விடை. கூற்று 1, அரசியல் நிர்ணய சபையின் அடிப்படை உரிமைகளுக்கான ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தவர் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகளுக்கான துணை குழுவின் தலைவராக இருந்தவர் JB கிருபாலினி. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல் பற்றி கூறுகிறது? அது சரத்து 51A தான் வந்து ஒரு குடிமகன் வந்து அரசியலமைப்பு, கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய சின்னங்களை மதிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அரசின் நெறிமுறை கொள்கையை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 எந்த கொள்கையை வெளிப்படுத்துகின்றன? அந்த கொள்கை பார்த்தீங்கன்னா சமதர்ம கொள்கை என்பது சரியான விடை. தனி உரிமைக்கான அடிப்படை உரிமையை தனி உரிமைக்கான உரிமையை அடிப்படை உரிமையாக அறிவித்த 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு கீழ் கண்டவர்களில் யார் தலைமை தாங்கினார்? ஆப்ஷன்ல பாருங்க, அவர் JS கேகர் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது? பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை, எவ்வித தொழிலையும் அல்லது வியாபாரத்தையும் செய்யும் உரிமை, ஆயுதங்களின்றி அமைதியாக கூடும் உரிமை,
தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது, கீழ்கண்ட உரிமைகளை பரிசீலனை செய்க. கல்வி உரிமை, பொது சேவையில் சமவாய்ப்பு உரிமை, உணவுக்கான உரிமை. கீழ்கண்டவற்றில் எது எவை சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் உள்ளது? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளது. கல்வி, பொது சேவையில் சமவாய்ப்பு உரிமை, உணவுக்கான உரிமையாகும். மக்கள் நல அரசு என்ற சிந்தனை இடம்பெற்றுள்ள அரசியலமைப்பு பகுதி எது? மக்கள் நல அரசு, இது பகுதி 4 தான் இந்த சிந்தனை இடம்பெற்றுள்ளது. கூற்று, 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு சிறு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம் ஆகும். இதற்கு ஆப்ஷன் ஏ தான். கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்த ஒன்று, பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை கூறுகிறது? அது நம்ம சொல்லிடுவோம். சரத்து 30 என்பது சரியான விடை. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் யார்? இதுல பதஞ்சலி சாஸ்திரி என்பது சரியான விடை. கூற்று, இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. காரணம், நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். இதற்கு சரிதான். கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை. பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி சரத்து 45 திருத்தப்பட்டு சரத்து 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? அது எந்த திருத்தம்? 86வது சட்ட திருத்தம் என்பது சரி. கடைசி ஒன்று, பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி கூறுகிறது? அது சரத்து 24 என்பது சரியான விடை. கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்புறோம். தேங்க்யூ ஆல்.